ஹலோ விவர்ஸ், முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி குக்கரில் போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை எடுத்து அது தலை தனியாக பிரிச்சுக்கலாம். குக்கரில் முருங்கைத்தலையும் தக்காளியும் நல்லா சேர்த்து 2-3 விசில் விட்டுக்கலாம். நம்ம வழக்கமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். அதோட வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் போட்டு நல்லா வணக்கி தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வித் சாம்பார் தூளோட அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் வச்சுருக்கிறது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம வணக்கி வச்சுருக்கிறதோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கி கொதி வந்ததுக்கப்புறம் அதோடு நம்ம விசில் விட்டு வச்சுருக்க பருப்பை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.